நடக்குதுங்க. புரியுதுங்களா? நீங்க பில்டர்ஸா இருந்தாலும் சரி, இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி, புதுசா வீடு கட்ட போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கேம் வந்து கம்பி கடையில நடக்குது. இத வந்து பில்டர்ஸ்லாம் வந்து அடிக்கடி போக முடியாது. ஒரு நம்பிக்கையில பேர்ல தான் நம்ம வந்து ஒரு கம்பி கடையில வந்து நம்ம கம்பி எடுக்கிறோம். அவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு. ஒவ்வொருத்தங்க நல்லா பண்றாங்க. நான் அவங்களெல்லாம் நான் குறை சொல்லல. நல்லா பண்ணாதவங்கள தான் நான் சொல்றேனே ஒழிய, நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்னை திட்டாதீங்க. நான் நல்லா பண்றவங்கள பத்தி நான் சொல்ல வரல. நல்லா பண்ணாதவங்கள பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கம்பி கடைய பத்தி. சரிங்களா? நீங்க கோவப்படாதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க. நான் சொல்ல வரதெல்லாம் வீட்டுக்காரங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும். கம்பி எடுக்கிறது காசு வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து ஒவ்வொரு தடவை கம்பி எடுக்கிறவங்களும் வந்துட்டு கடையில் வந்து எடை போடுங்க அப்படின்னு இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி கம்பி எடுப்பாங்க. ஆனால் நம்மள மாதிரி பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுற தப்பு என்னன்னாங்க, கம்பி கடையை நம்பிடுவோம். அதே மாதிரி 2-3 இடத்துல நம்ம டச் வச்சுருப்போம் கம்பி கடையில். அதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம போய் கம்பி கடையில் போய் எடை போடுங்க பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு டைம் நம்ம போய் சொல்ல மாட்டோம். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை அப்படி ஏமாத்துறாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நடராஜன் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார், இன்ஜினியர். அவர் வந்து 400 வீடு கட்டியிருக்கேன்ப்பா, இந்த மாதிரி செங்கல்ல வந்து இவ்வளோ ஸ்கேம் நடக்குதுப்பா, நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஒரு தடவை அவர் சொன்ன தகவல் என்னன்னா, அப்போ மணல் இறக்கிட்டு இருந்த டைம் தம்பி, மணல் கிடைக்காதுன்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன், நைட்டு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மேஸ்திரி. இந்த மாதிரி மணல் வந்து டிமாண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க, மணல் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு மேஸ்திரி ஃபோன் பண்ணார். சரிப்பா, மணல் டிமாண்ட் ஆகுதுன்னு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 யூனிட் கொட்டினதா தகவல் அவருக்கு போயிடுச்சுங்க. 4 யூனிட் மணல் வந்துருக்குங்க சார், அது கொட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு, சார் இன்னொரு லோடு வந்திருக்கு சார், மணல் இன்னொரு லோடு வந்திருக்கு சார், அதையும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணல் தான் டிமாண்டா இருக்குன்னு சொல்றாங்க, சரி நம்ம இறக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் என்னன்னா இறக்கிருப்பா அப்படின்னு மேஸ்திரிட்ட சொல்லிட்டாரு. அவங்களும் இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, சார் இன்னொரு லோடு மண் வந்திருக்கு சார், அதையும் இறக்கி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு அந்த மேஸ்திரி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சரி, என்ன நம்ம கேட்காமே வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவரு டவுட் பண்ணல. சரி